கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவ வழிபாடு முறைகள்ல சர்ச்சைக்கு வருது, தசமாக தருது, காணிக்கை தருது, 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்றது, அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது, உபவாசம் போடுறது, சபையில யாருன்னா ஒருத்தர்கிட்ட உடனே உதவி செய்யறது, ஹெல்ப் பண்றது, ஜெபிக்கிறது, என்னடா இருக்கட்டுமே. ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரி உன்னால ஒருத்தரை மன்னிக்க முடியல அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட சொல்லவே சொல்லாது. மன்னிப்புன்றது கிறிஸ்தவத்தோட அஸ்திவாரம். அந்த மன்னிப்பு எது மூலமா வருது தெரியுமா? விசுவாசத்தின் மூலமா வருது. So forgiveness comes through faith. Faith comes by the word of God. மன்னிப்பு விசுவாசத்தின் மூலமா வருது. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மூலமா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே நீ விசுவாசத்தை நீ உள்வாங்கி இருக்கிற அப்படின்னா இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்து எப்படி பிரதிபலிக்கும் தெரியுமா? மண்டிப்பா பிரதிபலிக்கும். வசனம் சொல்ற மாதிரி ஒருத்தர் அழுதா கூட உட்கார்ந்து அழுவே, ஒருத்தர் சந்தோஷப்பட்டா உனக்கு சந்தோஷப்படுவே, ஒருத்தர் அழுதானா அதை பார்த்து சிரிக்க மாட்டே, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து பொறாமப்பட மாட்டே. ஹல்லேலூயா. விசுவாசத்துடைய பிரதிபலிப்பு அப்படிதான் இருக்கும். விசுவாசம் வெளியரங்கமாய் வருவது அப்படிதான் இருக்கும். என்னால மன்னிக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கிற, என் கூட இருக்கீங்க, அற்புதங்கள் பார்க்கறீங்க, அடையாளங்கள் பார்க்கறீங்க, நான் தான் மேசேன்ற நானே பலமுறை உன்கிட்ட சொல்லிட்டேன், விசுவாசிக்க நான் சொல்லி கொடுத்தேன், நீ என்ன விசுவாசிக்கிறன்ற தெளிவா கன்ஃபஸ் பண்ற. மன்னிக்க முடியலன்ற ஒரு கடுகள விசுவாசத்தை போதுண்டா உனக்கு. நீ கடுகள விசுவாசிச்சிருக்க, நான் தான் மேசியாட்டி நம்புறேன், நீ மன்னிக்க முடியலன்ற. புரியுதா நான் சொல்றது? இதுதான் அதுல இருக்க டோன். இந்த டோன்ல தான் இயேசு பேசுறார். If you can't forgive somebody, never claim your salvation by saying that you believe in Christ. உங்களால ஒருத்தரை மன்னிக்க முடியல அப்படின்னா நான் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற அந்த கிளைம் சொல்லவே சொல்லாத.